கேள்வி என்னென்னா, யார் குரு? இதுதான் கேள்வி. பதில் சொல்லலாம். குருனா யார்? யார் பார்த்துட்டு வந்தீங்க? சொல்லுங்கள். சீக்கிரமாக சொல்லுங்கள். டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். நான் பேசுகிறது கேட்குதா எல்லாருக்கும்? அபிஷேக் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. தனுஷை வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ட்ராவலில் இருக்கீங்களா? நீங்கள் தான் குரு. நான் தான் குருவா? தங்கேஸ்வரி சொல்லிட்டீங்களா? சூப்பர். ஏம்மா அப்படிலாம் கேட்கல. அதாவது குரு மீன்ஸ் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்குறேன். அதாவது குருனா யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும்ல. அவங்க யார் அப்படிங்கிறதுக்கு. நிதின் சார் சொல்லுங்கள். நமக்கான சரியான பாதையும் ஞானத்தையும் காட்டுறவங்க பேர் குரு. எக்ஸலண்ட் நிதின் சார், வேறு லெவலு. ஞானத்தையும் பாதையும் நமக்கான வழியை காமிக்கிறவங்க குரு. சரி, வேறு எதுவும் பதில் இருக்கா? மற்றவங்க யாரும் சொல்லலாம். மாயா, மஞ்சு, கிருஷ்ணவேணி, ஜானகி தேவி, தனுஷா, தங்கேஸ்வரி, பவித்ரா சொல்லுங்கள். புரியுற மாதிரி ஒரு விஷயத்த அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க குரு சார். அது ஒரு விஷயத்த அவங்களுக்கு என்ன தேவையை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறவங்க குரு. எக்ஸலண்ட். வேறு எதுவும் பதில் இருக்கா? ஜானகி சொல்லுங்கள். சார், நம்மளோட ஃபர்ஸ்ட் குருவே பேரண்ட்ஸ் தான். சரி. நம்ம பிறந்ததுல இருந்து இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல இருந்து அவங்க தான் நடக்க சொல்லி கொடுக்குறாங்க, பேச சொல்லி கொடுக்குறாங்க, சொசைட்டில எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபேமிலி, நான் படிச்சதுன்னா ஃபேமிலி இஸ் அ ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் டீச்சிங், விச் மீன்ஸ் அதுதான் ஒரு இன்ஸ்டியூட். இந்த சொசைட்டிக்குள்ள நம்ம ஃபிட் ஆகுறதுக்கு அவங்க தான் சொல்லி தருவாங்கன்னு சொல்லி. எக்ஸலண்ட்டு. சரி, அவங்க ஒரு குரு. அவங்க குரு மாதா பிதாங்கிறதா குரு. எக்ஸலண்ட்டு. வேறு பதில் இருக்கா? குருனா யார்? அது பதில் இருக்கா? மாயா நீங்கள் சொல்லலாம், தனுஷா சொல்லலாம், மாயா சொல்லலாம். நிதின் சார் சொல்லணுமா? சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதான் நினைக்கிறேன். ரைட்டு. நமக்கான சரியான பாதை, அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கான ஞானம் ரெண்டையும் கொடுக்குறவங்க தான் குருன்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஃபைனலாக சொல்லலாம். தனுஷா சொல்லலாம், மாயா சொல்லலாம். குயிக்காக சொல்லுங்கள். அடுத்தடுத்து கேள்விகள் போவோம். சரி, குருக்கும் டீச்சருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தனுஷா சொல்கிறீங்களா? குருனா யாருன்னு சொல்கிறீங்களா, இல்லை டிஃபரன்ஸ் சொல்ல போகிறீங்களா? குருனா யாருன்னா, அங்க ஒரு பாதை இருக்கும், ஆனா அது நமக்கு தெரியாது. அது ஒரு வெளிச்சம் கொடுத்து காட்டுறவர் தான் குரு. அந்த வேயை நமக்கு காட்டுறது, அந்த வழியை வெளிச்சம் போட்டு காமிக்கிறவங்க குருவா? சரி, எக்ஸலண்ட். சரி, இப்போ அடுத்த கேள்வி. சரி, டீச்சருக்கும் குருக்குள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டும் ஒன்று தானா? இல்லை, இருக்கு வித்தியாசம். என்ன வித்தியாசம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். சொல்லுங்க. மற்ற எப்படி டீச்சர் நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களா? சொல்லுங்க. டீச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க, குரு நம்ம யாரு அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸலண்ட். அடுத்து வேற எதுவும் இருக்கா? டீச்சருக்கும் குருக்கும் வித்தியாசம் யோசிச்சுக்கிறேன் சார். யோசிச்சு சொல்றேன். வேற யார் சொல்றீங்க? டீச்சருக்கும் குருக்குள்ள வித்தியாசம். டீச்சர்னா யார், குருனா யார்? இல்லை ரெண்டும் ஒன்று தானா? ரெண்டும் வேற வரலையா? அப்படியா? இந்த உலகத்துல நமக்கு தேவையான கல்வியை கொடுக்கறவங்க பேரு டீச்சர். சரி. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்றவங்க குரு. குரு. எக்ஸலண்ட். இப்போ எனக்கு ஒன்று தோணுது, நான் சொல்கிறேன். நீங்கள் யாராவது 2-3 பேர் சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். இது எப்படி இருக்கு நீங்கள் கேட்டால் நீங்கள் தான் சொல்லணும். வேறு யாராவது சொல்லணுமா? சொல்லுங்கள். டீச்சருக்கும் குருக்குள்ள வித்தியாசம் என்ன? வேறு ஆன்சர் இருக்கா? மாயா சொல்லலாமா? மாயா சொல்லுங்கள்.
குட் மார்னிங் சார். மார்னிங் மாயா, சொல்லுங்க மாயா. எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. ம் எல்லாருக்குமே ஒவ்வொரு வித்தியாசமாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. ம் சூப்பர். டீச்சருக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டீச்சர் வந்துட்டு காமன், ம் பட் குரு வந்துட்டு காமன் கிடையாது. நம்மளை சூஸ் பண்ணுவாங்க, ம் ம் நம்மளை வழி நடத்துவாங்க. தப்புன்னு சொல்றது பேரு ம் குரு. ம் ம் டீச்சர் வந்துட்டு தப்புன்னா அடிப்பாங்க, குரு அடிக்க மாட்டாங்க, நமக்கு புரிய வைப்பாங்க, நமக்கு ம் தெளிவுபடுத்துவாங்க. அதுதான் குரு. ம் மாதா பிதா குரு தெய்வம், கடவுளுக்கு முன்னாடி குரு வராங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணு, குரு கைடன்ஸ் இல்லைன்னா நம்மளோட இறைவனே நம்மளால பிடிக்க முடியாதுன்றது அர்த்தம். எக்ஸலண்ட். ஸோ குருவோட கைடன்ஸ் இல்லாம நம்மளால எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம ஒரு விஷயத்த நம்மளால அதை ரன் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு சிக்கிக்கிட்டு முழிப்போம். ம் எல்லாத்துக்குமே குரு வேணும். நமக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறதுல இருந்து ம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது குரு வேணும். ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ராப்பரா இருப்போம், கைடன்ஸ் இல்லைன்னா திசை மாறி போவோம். அதுக்கு குருவோட கைடன்ஸ் இருந்தா ம் ரொம்ப நல்லது. ஞானம் பெற்றவங்களோட இருந்தா நம்மளும் ஞானம் பெறுவோம். ஒண்டர்ஃபுல். ஒரு நாரோட சேர்ந்த பூ வந்துட்டு மணக்கும், பட் நாரோட சேர்ந்த நார் வந்துட்டு நாராதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே வந்துட்டு உண்மையான விஷயம். நம்ம இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்துட்டு குரு வந்துட்டு ஞானம் பெறுவாங்க, அவங்க கூட இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கும் ஞானம் தான் வரும். அதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம் லைஃப்ல. தப்பான ஒரு குரு எல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. குரு எல்லாம் தப்பாலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, தப்புன்னு சொல்லி கொடுக்கறோம் தான் குரு. நம்ம தப்பு பண்றது ஓகே அப்படின்னு சொல்றது வந்துட்டு குருவாக முடியாது. அவ்வளவுதான். டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, பட் குரு வேலை பார்க்கறவர் கிடையாது. நமக்கு நம்மளை யாருன்னு உணர்த்துறவர் தான் குரு. ஒண்டர்ஃபுல், சூப்பர். நீங்கள் பேசுனதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு பாயிண்டே மோஸ்ட்லி வர மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இருக்க மாட்டேங்குது. அதனால் ஆனால் இருந்தாலும் இப்போ நான் எனக்கு ஆல்ரெடி நான் யோசிச்சு வச்சது வந்து நான் சொல்கிறேன். பர்சனாலிட்டின்னு ஒன்று, பர்சனாலிட்டி நம்ம வந்து பர்சனாலிட்டி இருக்குல்ல, நான் வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம்ல, இதெல்லாம் இருந்தால் நீ ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறவங்க டீச்சராக இருக்கலாம். அப்படி எதெல்லாம் பர்சன் சொல்லி நம்ம வச்சுருக்கிறோமோ அது எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி நீ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை உணர வைக்கிறது வந்து குருவாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரில. எக்ஸலன்ட் சார், கரெக்ட். ஓகே, இது யோசிக்கிறதுக்காக சொல்லியாச்சு. ரைட்டு. அப்போ லேடிங் அடுத்த கேள்வி சார். இப்போ குருவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஸோ குருங்கிறது யாரும் தெரிஞ்சு குவாலிட்டிஸ் ஆஃப் குரு பார்க்கணுமா தேர்ந்தெடுக்கிறதா? குவாலிட்டிஸ் ஆஃப் குரு பார்த்துரும். அதாவது ஒரு குரு அப்படிங்கிறவங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் அவங்க ஒரு விஷயத்தை எப்படி குருவை கண்டுபிடிக்கலாம், குவாலிட்டிஸ் ஆஃப் குரு என்ன, இதான் கேள்வி. டக்கு எல்லாருமே சொல்லலாம். நம்மளாம் வந்துட்டு குருவை சூஸ் பண்றதுக்கு ஞானம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அவங்களாம் நம்மள சூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம தான் கரெக்டா டிசிப்ளினா இருக்கணும்ன்றது. அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்க நம்மள சூஸ் பண்ணுவாங்க. இவன் கரெக்டா இருப்பான், கர்த்தீவத்தோட பண்ணுவான், சரியாதான் நிப்பான் அப்படின்னா தேடி வந்துருவாங்க சார். அப்ப நம்ம வந்து என்னதான் நினைச்சாலும் குரு தேர்ந்தெடுக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா குரு தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓஷோவே தேர்ந்தெடுக்க தெரியல சார். அதுக்கப்புறம் தான் சார் அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கு யாரு குருவா? ஓஷோக்கு அவங்களுக்கு வேற ஒரு பர்சன் இருப்பாங்க, அவரு ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்பாரு. சரி. ஓஷோவும் ரொம்ப கேள்வி கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரு குருவா சூஸ் பண்ணி வந்து ஞானம் வழங்கினாங்க. அது குருவை விட ஞானத்தை பல மடங்கு பெருகிட்டாங்க சிஷியர்கள். அது ஓஷோ ஒருத்தர், விவேகானந்தர் ஒருத்தர். விவேகானந்தரை பார்த்தா பரமஹம்சரை பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவரோட சீடர் அப்படி இருப்பாரு, அவர் மாதிரியே எல்லாமே. குரு வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண முடியாது, அவங்கதான் நம்மள சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம எப்படி இருக்குன்றது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்கு நம்ம தகுதினா அவங்க வருவாங்க, தகுதி இல்லைன்னா நம்ம கிட்ட வர மாட்டாங்க. ஆனா பிரார்த்தனை வச்சா கண்டிப்பா வருவாங்க. இப்போ இன்னொரு இடத்துல எப்படி சொல்லலாமா, அதாவது தகுதி நம்ம வந்து
நம்மளோட தகுதியை வந்து சரியான விதத்தில் நம்ம வந்து ப்ராப்பராக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான குரு நம்மளை தேடி வந்துருவாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா சார். எடுத்துக்கலாம். ஆமா சார். ஓகே. குவாலிட்டிஸ் ஆஃப் குரு என்ன? இதான் கேள்வி. இப்போ ஸோ குருவை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா, குரு நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு நினச்ச முடியாது. அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. நம்ம வந்து தகுதிப்படுத்தி போயிட்டே இருக்கணும். அப்போது ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதுக்காக வந்து அவங்க குருவே வந்து நம்மகிட்ட வந்து நீங்கள் சிஷியனாக இருந்துக்குன்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நம்மளோட முயற்சியும் அந்த இடத்துல வந்து இருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். சரி, இப்போ குவாலிட்டிஸ் ஆஃப் குரு என்ன சொல்லலாம் சார் சொல்லுங்க ஜானதேவி. கத்துக்கிறது வந்து எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்ட இருந்தும் கத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சாலே எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம். ஆனா டீச்சருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் என்னன்னா, டீச்சர்ன்றவங்க கத்து கொடுப்பாங்க. அவங்க வேலை என்ன? கத்து கொடுக்கறது. கத்து கொடுத்துட்டு நம்ம கத்துக்கிட்டாலும் சரி கத்துக்கலனாலும் சரி அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா குருன்றவங்க வந்து இப்போ இதுல ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவோம். ஒருத்தனுக்கு வந்து மீன் பிடிச்சு கொடுக்கறத விட அவனை பிடிக்கிறதுக்கு கத்து கொடுத்துட்டோம்னா அவன் வந்து வாழ்ந்துருவான் வாழ்க்கையில. டீச்சர்ன்றவங்க அவங்களுக்கான வேலை என்ன? அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். அடுத்த அவங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற வேலை மட்டும் தான் இருக்கும். ஆனா குருன்றவங்க அவங்க வாழ்வாங்க. அந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம கத்துக்கிறோம், நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுலதான் நம்ம அவங்கள குருவா சூஸ் பண்றது இருக்கு. அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது தான் என்னை பொறுத்தவரைக்கும் குரு. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அதாவது அப்போ குருங்கிறது ஒரு பர்சனாக தான் இருக்கணுமா? இதான் கேள்வி. அதாவது குரு அப்படிங்கிற டேர்ம் அப்படி கிடையாது. அப்போ எப்படி சொல்லுங்க. பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் அது வந்து குரு வந்து ஒரு உயிரினமா இருக்கலாம், இல்ல ஒரு சில பொருள்கிட்ட இருந்து கூட நம்ம கத்துக்கலாம். என் மரத்துக்கிட்ட இருந்து கத்துக்கலாம். நம்ம என்னதான் ஹர்ட் பண்ணாலும் அது நமக்கு நல்லதுதான் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு குணாதிசயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்ல இருக்கும். அதை நம்ம அப்சர்வ் பண்ணோம், கூர்ந்து கவனிச்சோம்னா நம்ம எல்லாத்தையும் கத்துக்கலாம். இப்போ ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு வரேன். நிதின் சார் சொல்லுங்க. வண்டர்ஃபுல் ஜானகி. இப்போ நான் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல நான் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பேர் வந்துட்டு பக்கத்துல இருக்காங்க. அவங்க பேர் தங்க சுவாமிகள். பால்மேர ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்குது. அந்த குருவை மீட் பண்றதுக்கு என் கூட ஒருத்தர் இருக்காரு, சைலப்பன் சொல்லிட்டு ஒரு பேரு. அந்த குருவை வந்து நேர்ல சந்திக்கணும், அவனுடைய அந்த ஞான கதைகள்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு 13 ஆண்டுகளாக அவரை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. 13 வருஷமா அந்த கேட் வரைக்கும் தான் போக முடியுது, அவரால் கேட்டுக்குள்ள போக முடியல. அந்த தியான மையத்தோட அது பேர் ஞான சபை அப்படிம்பாங்க. 13 ஆண்டுகளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 13 ஆண்டுகளா அவர் வந்துட்டு உள்ள போக முடியல. அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட எண்ணங்கள், அவரோட விஷன், அவரோட ஒவ்வொரு ஆன்மாக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் இந்த பூமியில. அந்த பர்பஸ் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு சின்னதா இருக்கும், ஒருத்தங்களுக்கு பெருசா இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு தன்னோட குடும்பத்தை மட்டுமே பார்க்கணும், தன்னை மட்டுமே பார்க்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்மால் விஷன் இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு இந்த சொசைட்டி, இந்த எவ்ரி ஹியூமன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில வந்துட்டு புத்தர் என்ன சொல்லுவாருன்னா, நான் நான் வந்து எனக்கான ஞானம் கிடைச்சிட்டு நான் சொர்க்க வாசல்களுக்கு நல்லா போக முடியும், ஆனா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொர்க்க வாசல்ல இருந்து ரிட்டர்ன் வந்துருவாராம். நான் மட்டும் சொர்க்க வாசல்ல போறதுனால இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே அது வந்து நன்மை கொடுக்காது. எவ்ரி பர்சன்ஸ், எல்லா மக்களையும் ஞான பாதையில வந்துட்டு நான் வந்து அவங்களை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த சொர்க்க வாசல்ல போனாதான் அது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல். ஞானங்கிறது தன்னை மட்டும் பாதுகாத்து தன்னை மட்டும் மேன்மைப்படுத்துறதுங்கிறது பேரு ஞானம் கிடையாது. தன்னோட இருக்கிறவங்களையும் தானும் ஞானம் பெற்று தன்னோட இருக்கிறவங்களும் ஞானம் பெற்று அவங்களோட அந்த சொர்க்க வாசல்ல போனாதான் அது வந்துட்டு பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லுவார் அவரு. இன்னொரு விஷயம்னா, அந்த தங்க சுவாமிகள் இருக்கிற குருவோட இடத்த வந்து 13 வருஷமா என்னோட நண்பர் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, போகவே முடியல அவரால். இன்னைக்கு வரைக்கும் அவரோட போன் நம்பர் இருக்கு, அவரு உயிரோட தான் இருக்கு, இன்னும் சாகல. 17 ஞான சபையை உருவாக்கி இருக்காரு தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட அவரை சந்திக்கிறதுக்கு வந்து சிவத்தியாபுரங்கிற ஊருக்கு போக முடியும். அவரை அமாவாசை அன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லுவாங்க நைட்டு. ஆனா பட் இந்த சார் என்ன சொல்றாரு, சைலப்பன்கிறவரு, என்னால கேட்டுக்குள்ள கூட போக முடியல நித்துன். ஆனா அவர் என்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் எனக்கு அந்த ஞான சபையை காமிச்சாரு. நானே அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி போயிருக்கேன், வந்திருக்கேன். ஒரு 10 days மேல போயிருக்கேன், பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே தெரியாது எனக்கு.
அவர் மூலமா தான் எனக்கு அந்த ஞான சபைங்கிறது எனக்கு வந்து தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு விதி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது தெரிய வந்துச்சு. ஓகே. செகண்ட் டேவே வந்துட்டு நான் அதுக்குள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணேன். அதோட எழுத்துக்கள் வந்துட்டு என்னன்னா, எடுத்த வாசல்ல வந்துட்டு சில வாக்கியங்கள் எழுதியிருந்தாங்க. அகவலின்னு சொல்லுவாங்கல்ல, ஆத்மாக்குன்னு ஒரு அகவலி இருக்கும். புறவலிங்கிறது வேற. புறவலி வந்து என்னைக்குமே வந்துட்டு எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு குருக்களோ இல்ல ஒரு ஞானியோ வந்துட்டு அதை பெருசா கண்டுக்கிட மாட்டாங்க. இப்ப அகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள போர்டுல கொஞ்சம் எழுதி போட்டிருந்தாங்க. அந்த 2 வார்த்தை மட்டும் நான் படிச்சேன், வேற எதுவுமே நான் பார்க்கல. சரி, சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உள்ள போயிட்டு ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள நான் உள்ள போயிட்டேன். சரி. நான் திருப்பி வந்துட்டு அந்த அண்ணன்கிட்ட நான் சொல்றேன், அந்த மாதிரி நான் உள்ள போயிட்டேன் அப்படிங்கிற. அவருக்கு ஒரு 1 வீக் என்கிட்ட பேசவே இல்லை. நான் தான் ஒருத்தனுக்கு வழி காமிச்சேன். 13 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு உள்ள போக முடியல. அவர் பல நேரங்களில் போயிருக்காராம், கேட்டு பூட்டிடுவாங்களாம், இல்ல வந்துட்டு சில மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்களாம். குருவை பாக்குறது கூட போயிருக்காராம். குரு வந்துட்டு அந்த இடத்துல இருக்கு, அன்னைக்கு அந்த இடத்துல இருக்க மாட்டாராம். சரி சரி. 13 ஆண்டுகளா இது போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த பையனை நம்ம சொல்லி கொடுத்து ஒரு 3 to 4 டேஸ்லயே இவன் போயிட்டானே. ஒரு 10 days பேசவே இல்லை. அப்புறம் நான் கால் பண்ற எடுக்க மாட்டேங்காரு. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் எடுக்கிறாரு. இத்தனை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் வந்து 15 வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, போக முடியல. நீ எப்படி நீ போன, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு அவரு, உனக்கான பர்பஸ், உன்னோட ஆன்மா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள நீ உன்னோட விஷன் வேற மாதிரி இருக்கலாம். எத்தனையோ ஆண்டுகளா, எத்தனையோ ஆன்மா, எத்தனையோ பிறவிகளா கூட நீ வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கலாம். நான் இப்போ வந்துட்டு எனக்கு இல்லை அதுக்கான விஷயங்களை நான் ஒருவேளை சில விஷயங்களை பின்பற்றாம இருந்திருக்கலாம் அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அப்போ நம்ம தான் இப்போ கதையில இருந்து நான் என்ன பாயிண்ட் சொல்லுங்க. இப்போ தான் நான் அந்த மாதிரி விஷயங்களை நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சொன்னதை வச்சு நான் கொடுக்குறேன், ஓகேவான்னு பாருங்க. அதாவது ஸோ என்னதான் நம்ம முயற்சி பண்ணி நம்ம குருவை தேடி நம்ம போகணும்னு நினச்சாலும், நம்ம ஒழுக்கத்தின்படி நம்ம சரியான பாதையில் இருந்ததான் மட்டும்தான் அந்த குரு வந்து நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தானே? அதை புரிஞ்சுக்கலாமா? இன்னொரு விஷயம் முதல்ல நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்மால் விஷன். நம்ம இந்த உலகத்துக்கு என்ன பண்ண போறோம், நமக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளை மட்டும் நம்ம பாதுகாக்க போறோம், இந்த உலகத்துக்கு உலக மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய போறோமா அப்படிங்கிறது அந்த விஷயம் ரொம்ப பார்ப்பாங்க. குரு வந்து கண்டிப்பா அதை பார்ப்பாங்க. அந்த விஷயங்கள் ஸ்மாலா சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப தூரமா இருப்போம். சிம்பிளா சொல்ல போனா, ஒரு ஆன்மாக்குன்னு ஒரு ஒளி இருக்கும் பிரதர். அந்த ஒளி ரொம்ப சின்னதா இருக்குதா, இல்ல ஒரு ஆன்மாக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு பிரகாசம் இருக்கும். அந்த ஒளி தான் வந்துட்டு ஒரு உயிரை வந்து இவன் வந்துட்டு பயங்கரமான ஒரு பிரைட்டா இருக்கான், இது வந்து சும்மா கம்மியா இருக்கு. இப்ப நம்ம எல்இடி இந்த வாட்ஸ் நம்ம லைட் சொல்றோம்ல, கிட்டத்தட்ட 7 watts 9 watts 200 400 வரைக்கும் இருக்குல்ல. இன்னைக்கு ஆன்மாவுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அது பிரைட்னஸ் இருக்கு. அது வந்துட்டு எவ்வளவு பிரகாசம், இந்த பிரகாசம்ங்கிறது எங்க இருந்து வருதுன்னா, எண்ணங்கள், செயல்பாடு, சிந்தனை, அது எந்த அளவுக்கு சின்னதாவும் பெருசாவும் இருக்கு, சுயநலமா இருக்குதா இல்ல பொதுநலமா இருக்குதாங்கிறது, அது மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு இதுல. அந்த லேயர்ஸ் இருந்து நம்மள வந்து செலக்ட் பண்றாங்க அவங்க. எக்ஸலென்ட். இது எல்லாத்தையும் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு குரு இல்ல, ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல விவேகானந்தர் ஃபர்ஸ்ட் வந்தாரு. அதுக்கப்புறம் நான் புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அன்பனும் தோட்டத்திலயும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். என் லைஃப்ல வந்துட்டு ஒரு புத்தகத்தை பார்த்து கண்ணீர் வரணுங்கிற அவசியம் கிடையாது. எத்தனை நம்ம ஸ்கூல் லைஃப்ல புக் எல்லாம் பார்த்திருக்கோம், அதெல்லாம் நம்ம மதிச்சது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு உலக கல்வி, அது மேல எனக்கு பெரிய நாட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் பட் ஒரு அன்பனும் தோட்டத்திலேன்னு ஓஷோட புக்கை நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஒரு புத்தகம் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு அந்த அன்பனும் தோட்டத்திலேங்கிற புத்தகத்தை பார்த்துட்டு அந்த ஒரு டாபிக் இருக்கும், உள்ளடக்கம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டாபிக்கை நான் ரீட் பண்ண உடனே லைப்ரரியில இருந்து வெளியில கண்ணீரோட வெளியில வரேன். எனக்கு வந்து ஒரு புத்தகத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வரணுங்கிற அவசியம் இல்ல, வரவே தெரியுமான்னு தெரியல, வரணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஒரு புத்தகத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது அப்படின்னா அந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். நான் அது கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 years இந்த உலகம் ஏன் அப்படி இருக்கு, ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க, ஒரு மனுஷனை நம்ம திருத்தணும் அப்படின்னா ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டா அந்த உலகமே திருந்திருமா, கெட்டவனுக்கு கொலை பண்ணிட்டா திருந்திருமா? அப்போ அந்த உடல் தான் ஞானமா இல்ல அவனோட மூளைக்குள்ள இருக்கிறதுதான் சிந்தனை ஞானமா? அப்ப நம்ம எதை அழிக்கணும்? உடல் அழிச்சதுனால அந்த உலகத்துல இருந்து கெட்டவங்க அழிய போறது இல்ல, அந்த ஞானத்தை நம்ம வந்துட்டு அந்த கெட்ட ஒரு சிந்தனைகள் இருக்கு அதை அழிக்கணும். அப்ப அந்த சிந்தனை அழிக்கணும்னா எங்க போகணும்? எவ்ரி லேயர்ஸ் உள்ள போய்கிட்டே இருக்கு, டெப்தா போய்கிட்டே இருக்கு, ஆழங்களுக்குள்ள போய்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அப்போ ஞானம், மக்கள், இது நிறைய விஷயம் போயிட்டே இருக்கு. அப்ப அந்த மனிதர்கள் நம்ம எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊடுருவுறது, அவங்களுடைய சிந்தனையை எப்படி மாத்துறது, ஏன்னா அவங்களை மாத்தினாதான் அந்த கெட்ட செயல்பாடு நிப்பாட்ட முடியும். கொலை பண்றாங்க அப்படின்னா
கொலைகாரனுடைய கைகளும் அந்த ஆயுதங்கள் மட்டும் அது சம்மந்தமானது கிடையாது. அதை தூண்டுறது யாரு, அதை செயல்படுத்துறது யாருன்னா சிந்தனை தான். அப்போ அந்த சிந்தனையை நான் எப்படி வந்து தடுக்கிறது, அந்த மனிதனுடைய தவறான செயல்பாடுகளை அவனுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது, அவனோட நான் கையை போய் பிடிச்சி நான் வந்துட்டு கையை நீ இந்த மாதிரி தவறான விஷயங்களை செயல்படாத அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மூளைதான் அதை வந்து செயல்படுத்துறது. எஸ், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்துட்டு மூளை மொழியை தான் செயல்படுத்த முடியும். இப்படி லேசா போய்கிட்டே இருக்கு அப்படி உள்ள. இதைத்தான் நான் வந்து ஒரு 12-15 இயர்ஸ் மேல நினைக்கிறேன். 18 வயசுல இருந்து அப்படி போய்கிட்டே இருக்கு அப்படி. இப்பதான் ஒரு குருங்கிறவரை நான் எடுத்திருக்கேன். ஓஷோவை நான் வந்துட்டு குருவா ஃபர்ஸ்ட் லைஃப்ல வந்தாப்புல. அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட் நான் நீட்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் நீட்ஸுங்கிறவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு அன்பு அது எக்ஸ்ட்ரீம்ல இருக்காரு. லவ்வா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், காமம் எல்லாமே வந்துட்டு அவர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்காரு. ஒரு எதையுமே வந்து தன்னை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய யாராவது சொல்றாங்கன்னா அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டாரு. தன்னோட இயல்புலையே தன்னை முழுமையா ஈடுபடுத்துறது வந்துட்டு அதுதான் வந்து சிறந்த வழின்னு சொல்லி நீட்சே சொல்றாரு. ஓஷோவும் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லுவாரு. பட் இது வந்துட்டு ரொம்ப 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 ஃப்ரீடமா சொல்லக்கூடியது நீட்சே நான் பாக்குறேன். ஆனா ஒரு 11 to 12 இயர்ஸ் வந்துட்டு நான் ஓஷோ தான் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓஷோனுடைய புத்தகங்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு மேல படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். லைப்ரரியில இருந்து மாத்தி அதை புக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சைக்காலஜில ஒரு பக்கம் போகும், ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் போகும்னாலும் திருப்பி ஓஷோக்குள்ள வந்துடுவேன். ஓஷோல ட்ராக்ல அன்பு தோட்டத்தில் இப்ப ஒண்ணு நான் இப்படி தந்திராங்கிற ஒரு புத்தகம் படிச்சேன். தந்திரா படிக்கும் பொழுது எனக்கு வந்துட்டு இந்தியாவில ஒரு தந்திரான்னு ஒரு கோயில் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுதுதான் நான் தந்திரா கோயில் எல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு பேர் சொல்றாங்க. ரொம்ப குரு பாயிண்ட்க்கு வாங்க. நம்ம யாராவது ட்ராக் போயிட்டோம். சாரி, இல்ல நீங்க பேசிட்டு இருக்க இப்ப சொன்ன விஷயம் அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணல. இப்போ ட்ராக்கு வாங்கன்னு சொல்லி நான் ஒருத்தர் சொல்லுங்க. கண்டிப்பா வந்துட்டு அப்ப சொன்னது. அப்போ நமக்கான அந்த குரூப் சொன்ன முதல்ல தங்க சுவாமிகள் 13 ஆண்டுகள் தொடர்ந்துட்டு இருக்க முடியல. நான் திடீர்னு போறேன், பாக்குறேன். 3 நாள் கூட டைம் இல்ல. அப்புறம் யாரை பாக்கணும் என்ன பண்ணணும்னு பாக்குறேன். அந்த ஷோத்துல வந்து நேம் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, நேம் இருக்கு. டக்குன்னு கான்டாக்ட் பண்ணி அடுத்த நாள் நான் உள்ள போயிருந்தேன். 3 days எனக்கான டைம். என்னோட ஆன்மாக்கான என்ட்ரிங்கிறது 3 days தான். இன்னொருத்தர் நான் அப்புறம் அந்த 13 வருஷமா ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, போக முடியலன்னு சொல்லிட்டு அவரை நான் கூட்டு போனோன்னா அவரால் அந்த ஞான சபைக்குள்ள போனோன்னா என்கிட்ட எதுவுமே பேசல. அப்படியே மெய்மருந்து பாத்துட்டே இருக்கேன். எதுவுமே என்கிட்ட பேசல, மெய்மருந்து பாத்துட்டே இருக்காரு. அப்புறம் வெளியில வரும்போதுதான் என்கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நித்துன் உனக்கான வழியை நான் காமிச்சேன், ஆனா என்னோட ஆத்மாவை நீதான் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வந்துருக்க, அந்த விதி ஒன்னாலதான் நான் உள்ள வரணும்னு இருந்துட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்மளோட குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த இடத்துக்குள்ளே நம்ம போக முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி மற்ற வீரர்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது முக்கியமான குவாலிட்டி. குரு நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த வந்து சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். சரி, குவாலிட்டிஸாக குரு என்னங்கிறத அப்போ நாளைக்கு பார்ப்போம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டீம் இதை வச்சு இன்றைக்கான ஆக்ஷன் என்னது? இப்போ நம்ம இன்றைக்கி பேசுனதை வச்சு ஆக்ஷன் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஆக்ஷன் என்னது? இப்போ எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதில் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். எல்லாருமே சொல்லலாம். அதாவது ஆக்ஷன் நம்ம எடுத்துக்க போகிற ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா, அறம் வலியுறுத்தல் அந்த இதில் அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிதானே. அதில் வந்து 10 திருக்குறள் அது என்னங்கிறது மாயா வந்து குரூப்பில் போடுவாங்க. 10 திருக்குறள் என்னங்கிறது போட்டுருவாங்க. அது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயருங்கிறது நீங்கள் நம்ம டீம்லேருந்து கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணிடுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அதோட பொருளை வந்து சொல்லணும், அவ்வளோதான். சரியா? ஸோ அறம்னா என்னங்கிறது நம்ம நாளைக்கு தெரிஞ்சுப்போம். இப்போ இதுவும் பாஸில் வைப்போம். இப்போ வந்து குருனா யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாளைக்கு செஷனோட டிஸ்கஷனாக நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இது அறம்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக அந்த 10 திருக்குறள் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான ஆக்ஷன் டாஸ்க் என்ன எடுத்துக்கோங்கன்னா, திருக்குறள் எடுத்துகிட்டு அதோட மீனிங்கை பார்த்து வந்துருங்க. நாளைக்கு சொல்லுங்கள். அனைத்தும் சொல்லுங்கள். எடுத்து அதனுடைய விளக்கங்கள், தமிழ் விளக்கங்களை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில கொடுத்துருந்தாங்க. முதல்ல உள்ள போனோம்னா திருக்குறளோட விளக்கங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே 2 வார்த்தைப்பா வாசிச்சுன்னு சொன்னீங்களே, என்ன வார்த்தை அது? இளமை.
வெகுளாமைன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல சொல்ல போனா கோபங்கள் இருக்குல்ல, ஆ ஆ ஆ கோபத்துக்கு வந்துட்டு திருக்குறளுடைய பேர் அவர் வச்சிருக்க பேர் வந்துட்டு வெகுளாமைன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஓ ஓ ஓ. சரி சரி சரி. நான் ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு அந்த மீட்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, பொன்ராஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓனர்ஸ் அதோட தலைவர். சரி சரி சரி. அவர் முன்னாடி இருக்காங்க நிறைய பேர், டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 12 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல பிசினஸ் மேன்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில நான் அந்த மைக்க பிடிச்சி நான் பேசுறேன். வெகுளாமைங்கிற டாபிக், அந்த வெகுளாமைங்கிற வார்த்தையே அங்க போய் தான் எனக்கு தெரியும். கண்டிப்பாங்க. பைபிள் சம்திங் நீங்க அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா திருக்குறள் இருக்கு, பைபிள், அப்புறம் வந்துட்டு குரான். அது ஆக்சுவலி அந்த இதுல வந்துட்டு ஒரு கிறிஸ்டின்காரங்க தான் வந்து ஃபுல்லா தலைமை ஃபுல்லா இருக்காங்க. முஸ்லிம்ஸ்காரங்களும் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்ஸ் பண்றாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அந்த ஞான சபையில இருக்காங்க. எக்ஸலென்ட். அதோட பெரிய பிளஸ் நான் அதான் பாக்குறேன். உள்ள வந்துட்டு திருக்குறள், பைபிள், குரான் எல்லா சம்பந்தப்பட்ட இலக்கங்களும் உள்ள இருக்கு. எல்லாத்த பத்தியுமே பேசுறாங்க உள்ள. வண்டர்ஃபுல். இந்த மதத்தை பத்தி மட்டும் தான் பேசுறது வந்துட்டு ஒரு மதமா போயிடுவது. மதம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது நம்ம இப்ப யானைக்கு கோபம் தான் என்ன சொல்லுவாங்க, மதம் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. எஸ், அந்த மதத்தை வந்து கிட்டத்தட்ட அதுக்கு தான் ஓஷோ கூட நிறைய இடத்துல கம்பேர் பண்ணுவாரு. இங்க வந்து எல்லாமே கலந்து உள்ள இருக்காங்க. கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அந்த வந்துட்டு அந்த ஞான சபை